மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நடிகர் விஜய்க்கு முன்பாக இப்போ இருக்கிற சவால்கள் ரொம்ப பெருசு. அது என்ன சவால்கள்? விஜய் எப்படி அதை எதிர்கொள்ள போறார்? நிதி ஆதாரம் எங்கே இருக்கிறது? எப்படி அதை உருவாக்க போறாரு? ஏதோ பேசிட்டாரு, மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, ஏதோ அவர் சொன்ன விஷயம் மக்களை ஈர்த்து விட்டது, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டாரு. அது எப்படி நடந்தது அந்த மேஜிக் அப்படின்றதெல்லாம் நமக்கும் புரியல, பெரும்பாலானவருக்கும் புரியல. ஆனால் அவர்கள் ஏதோ பெருசாக மக்கள் நம்மளை நம்பிட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அவருடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் அவருடைய ஆட்சி எப்படி மக்கள்கிட்ட எடுபட போகிறது என்பது தெரிய வரும். இப்போ அது சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் பேசுவதற்கு, இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் இதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு வெற்றியை பெறுவதற்கு முன்பாக அரசியலில் ஈடுபட்ட பிறகு அவர் இதுவரை 2 ஆண்டு காலத்தில் அவர் செய்த பிரச்சாரங்களில் சினிமா அரசியல் பேசியிருக்காரு, கவர்ச்சி அரசியல் பேசியிருக்காரு, வெறுப்பு அரசியல் பண்ணியிருக்காரு, உருப்படியான அரசியல் பண்ணதில்லை, மக்களுக்கான அரசியல் பண்ணதில்லை. இதெல்லாம் இனிமே எடுபடுமா அப்படின்னா எடுபடாது. ஏன்னா இப்போ மக்கள் அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால அந்த முன்னாடி பேசின சினிமா அரசியலோ, கவர்ச்சி அரசியலோ, எதிர்ப்பு அரசியலோ, வெறுப்பு அரசியலோ எடுபடாது. இப்போ அவர் எல்லாருக்குமான பொதுவான பதவிக்கு உட்கார்ந்துருக்கார். இங்கே எனக்கு ஓட்டு போட்டவனுக்கு தான் நான் வேலை செய்வேன், ஓட்டு போட்டவனுக்கு தான் சலுகை கொடுப்பேன், ஓட்டு போடாதவங்க நான் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பதவி என்பது அப்படிப்பட்ட பதவி. ஓகே, இப்போ அந்த பதவிக்கு வரணும்னாவே அவருக்கு ஆள் தேவைப்படுது. இன்னும் ஒரு 10 பேரை வேணும், ஒரு 5 பேரை வேணும். எங்கேருந்து பிடிக்க போறாரு? குதிரை பேர் நடக்க போதா? என்ன பண்ண போறாங்க? இவங்க எல்லாரையுமே ரிசார்ட்ல போய் அடைக்க போறாரு. அதற்காக ஏற்கனவே அதிமுக செய்த கூவத்தூர் பாணியில் இவர் மகாபலிபுரத்தில் ஏதோ ஒரு ரிசார்ட்டை செட் பண்ணி வச்சிருக்காரு. அங்கே தான் வெற்றி பெற்ற எல்லாரையும் கூட்டு போய் தங்க வைக்க போறாரு. பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் அவர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் எழுதி வாங்கிடுவார், ராஜினாமா வரைக்கும் வாங்கி வச்சுப்பாரு. இதெல்லாமே பரபரப்பாக ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜான் ஆரோக்கியசாமி தான் இப்போ அவரை தான் கையில் பிடிக்க முடியாது. அவர் தான் இப்போ ஃபுல்லாக விஜய்க்கு ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருக்கு முன்பாக இருக்கிற சவால் இருக்குல்ல, அந்த சவால்கள் என்பது ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ அதற்கு அவர் சரி பண்ணணும், அந்த சவால்களை சமாளிக்கணும்னா அவருக்கு பெரிய நிதி ஆதாரம் தேவைப்படுது. தமிழ்நாட்டில் நிதி ஆதாரம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. கஜானா காலியாக இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி, நமக்கு தர வேண்டிய மழைக்கால நிதி உதவி, புயல் நேரத்தில் ஏற்பட்ட சேதத்துக்கான தர வேண்டிய தொகை, இன்னும் பல விஷயங்கள், எஜுகேஷன் ஃபண்டு, இப்படி ஏகப்பட்ட நிதிகளை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்கு. இதுவே பல லட்சம் கோடி வர வேண்டியிருக்கு, நமக்கு வரல. ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டியிலேருந்து பெரும் தொகையை வசூல் பண்ணி ஒன்றிய அரசாங்கம் கட்டுறோம். அவர்கள் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்களான்னா கொடுக்குறதே இல்லை. ₹1 நம்ம கொடுத்தோம்னா 30 பைசா தான் திருப்பி வரதா சொல்கிறாங்க, 29 பைசா 26 பைசா தான் திரும்பி வரதா சொல்கிறாங்க. ஆனால் ₹1 கொடுக்குற உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2 வரைக்கும் திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாஜகவுடைய பிரமாதமான தில்லுமுள் வேலைகளில் ஒரு பெரிய விஷயம். இப்போ விஜய் அவருக்கு சாதகமான செல்லப்பிள்ளையாக இருப்பதால் அவர் அதெல்லாம் திருப்பி எடுப்பாரா? ஏன்னா நிதி ஆதாரம் வேணும். அவர் அந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்காரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்கணும், அதற்கு நிதி வேணும். எல்லா ரேஷன் அட்டையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ₹2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. 1 சவரன் தங்கம், அப்புறம் ₹15000 ட்ராப் அவுட்டு ஸ்டூடெண்ட் இல்லாத அளவுக்கு உருவாகுது, ₹5000 ஃபேமிலிக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. அது இல்லாமல் தரமான பட்டுப்புடவையோடு 1 சவரன் நகை, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். மாற்றுத்திறனாளி காசு தரேன்னு இருக்காரு, மாணவர்களுக்கு பணம் தரேன்னு இருக்காரு, பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயங்களை செய்வதற்கு அவருக்கு பெரிய நிதி வேணும். இந்த நிதிக்கு ஆதாரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, இதுவரை அதற்கான எந்த திட்டமிடுதலும் கிடையாது. இதுவரை அப்படி எதுவுமே அவர் பண்ணவே இல்லை. அப்போது அந்த அடிப்படையில் விஜய் முன்பாக மிகப்பெரிய சவால்கள் இருக்குது. அந்த சவால்களை சீர் பண்ண வேண்டிய இடத்துல விஜய் எப்போ அதை கையில் எடுப்பார்ன்றது பெரிய $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா முதல்ல ஆட்சியை தக்க வச்சுக்கணும். பெரும்பான்மை கிடைக்கல, அதற்கான வேலையை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையிலே ஓட்டு போட்ட மக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு விஜய் இப்படி சிக்கலில் இருக்காரு, இங்கே காசே இல்லை, கஜானா காலியாக இருக்குது, அங்கே நம்மளால் அவருக்கு உடனடியாக ₹2500 கொடுக்க முடியாது, 6 சிலிண்டர் சொன்னது உடனடியாக வராது. ஏன்னா சிலிண்டர் பிரச்சனை, அங்கே போர் சூழல், பல பிரச்சனை இருக்குது. இப்போவே 20 நாள் 30 நாள் கழிச்சு தான் சிலிண்டரே வருது. அந்த அடிப்படையில் இப்போ அவர் 6 சிலிண்டர் மாதத்துக்கு கொடுப்பாரா
3 மாசத்துக்கு ஒரு முறை கொடுப்பாரா? எப்படி 6 சில்லரை அவர் டிவைட் பண்ணி கொடுப்பாரு? 2 மாசத்துக்கு ஒரு முறை சில்லறை கொடுப்பாரா? அது எப்பத்துல ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்னு தெரியாது நமக்கு. அதற்கு பெரும் தொகை தேவை. அது என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இது இல்லாம மாற்றுத்திறனாளிகள், இது இல்லாம தங்கம், 1 சவரன் நகை, மாமன் சீர், மச்சான் சீர், என்னென்னமோ சொல்லியிருக்காரு. இது எதுக்குமே அங்க இல்லை. ஆனா பெண்களுக்கு அதெல்லாம் புரியாது. இப்போ ஓட்டு போட்ட பெண்கள்ல பெரும்பாலானோர் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இது கொள்கை கோட்பாடு விஜய் வந்தா பெரிய மாற்றத்தை செஞ்சிருவா, ஒரு ஆணியும் கிடையாது. அதெல்லாம் சும்மா. விஜய் வந்து மற்றவங்களோட 500 ரூபா அதிகமாக தரேன்ட்டார். அவர் 2000 ரூபா தரேன், 2500 தரேன், தங்கம் தரேன், 1 சவரன் தங்கம். இன்னைக்கு வந்து 1 சவரன் கோல்டு வந்து 1 லட்ச ரூபாய் தாண்டி விற்குது. 1 சவரன் 8 கிராம் தங்கம் தரேன்னு இருக்காரு. இன்னும் பல சலுகைகளை அவர் வந்து அறிவிச்சிருக்கார். பெண்களை கவர் பண்ற சலுகையை அடிச்சு தள்ளியிருக்காரு. காவல்துறைக்கு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. நாங்கள் அதை மாத்திரேன், இதை மாத்திரேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ பெரிய நிதி ஆதாரம் வேணும். இப்போ இந்த பெண்களுக்கு உடனடியாக விஜய் செய்யாமல் போனால் பெண்கள் திருப்பி ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க. அது ரிவெஞ்ச் எடுத்தா உள்ளாட்சி தேர்தலில் விஜய்க்கு ஆப்பாக முடியும். இது ஒரு பெரிய சிக்கலை அவர் வந்து சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இதை தாண்டி இப்போ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. பழமொழியில் நெஜம் கூட அது. இப்போ நீங்கள் வந்து விட்டில் பூச்சி இருக்குல்ல, ஈசல் அந்த விட்டில் பூச்சி இதெல்லாம் பிடிக்கணும்னா விளக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தை வச்சுட்டாங்கன்னா, இருட்டுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா விட்டில் பூச்சி அந்த விளக்குழியை பார்த்து விருட்டுன்னு வரும், வேக வேகமாக பறந்து வரும், ரெக்கை அடிச்சுக்கிட்டே பறந்து கிட்ட வரும். கிட்ட வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை வந்து உடஞ்சிரும், வெளிச்சத்தில் உழுந்துரும் சுருண்டு, அப்புறம் ரெக்கை உடஞ்சிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வந்து கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு கதை. இது மாதிரியான நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களும் விஜயை நம்பி வாக்கு போட்டவர்களும் இருப்பார்களா, அல்லது நிஜமாவே விஜய் அவர்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்றத பொறுத்திருந்ததை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்திருக்கார் ஆட்சிக்கு, இப்போதான் வந்து இன்னும் மெஜாரிட்டியில் வரல, ஆனால் அவர் கையில் இருக்கு. இப்போ அவர் தான் அதிகமான பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக இந்த விட்டில் பூச்சி கதை நடக்குமா? ஏன்னா பெண்களில் வந்து நீங்கள் வந்து கணிக்கவே முடியாதுங்க. அவருடைய முடிவுகளை வந்து ரொம்ப வெரைட்டியாக எடுப்பாங்க. வீட்டு பெண்களே வந்து முடிவுகளை வெரைட்டியாக எடுக்கிறதுனால தான் பல குடும்பங்களில் பல பஞ்சாயத்துகள் தொடர்கதையாக இருக்குது. பெண்களை நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளவுதான் நீங்கள் கொடுத்தாலும் பெண்களை திருப்திப்படுத்தவே முடியாது. விஜய் வந்து சொன்னதை செய்ய மறந்தாலோ, செய்ய மறுத்தாலோ, செய்ய தாமதப்படுத்தினாலோ பல இடங்களில் விஜய்க்கு எதிராக இதே பெண்கள் இன்னைக்கு வந்து சாரசாரியா வந்து ஓட்டு போட்டதா சொல்கிற இதே பெண்கள் விஜய்க்கு எதிராக திரும்புவார்கள். விஜய் தலைக்கு மேல பல பிரச்சனைகள் தொங்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறார் விஜய் அப்படின்றது $1 மில்லியன் கொஸ்டின். அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க தானே போறோம். நம்ம நீங்களும் தானே பார்க்க தானே போறீங்க. எனிவே நிதி ஆதாரத்துக்கான வேலை தான் முதல்ல அவர் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் அதான் செய்யணும். அதுக்கு எப்படி சோர்ஸ் உருவாக்குறது, யார் மூலமா அது கிடைக்கும். ஆனால் இவங்க நிதி ஆதாரத்தை விஜய் நினைத்தால் உருவாக்க முடியும். எப்படி உருவாக்குவார்னா, 200 ரூபா டிக்கெட்டே 2000 ரூபாய்க்கு விற்றவருங்க அவரு. வெறும் 200 ரூபா 160 ரூபா தியேட்டர்ல பார்க்கிற டிக்கெட்டையே 2000 ரூபாய் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு விற்று கோடி கோடியாக பணத்தை சேர்த்தவர் தான் விஜய். அவருக்கு அந்த சூட்சமம் தெரியும். அதே மாதிரி சுரண்டல் லாட்டரி பரிசே விழாது, ஆனால் சுரண்டல் லாட்டரி மூலமாக கோடி கோடியாக கொள்ளையடித்த குடும்பம் நம்ம லாட்ரி குடும்பம், மார்டின் குடும்பம். அந்த குடும்பத்தில் 3 பேர் பதவிக்கு வந்துட்டாங்க. ஒன்று வில்லிவாக்கத்தில் ஆதவ், இன்னொன்று வந்து லால்குடியில் ஆதவுடைய மாமியார் லீமா ரோஸ், அவங்க பையன் பாண்டிச்சேரியில் மார்டின் சார்லஸ், அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு காசை உருவாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக கட்சிகளுக்கே கோடிக்கணக்கில் நிதியை கொடுத்தவர்கள், டொனேஷனாக கொடுத்தவங்க 500 கோடி ரூபாய் வரைக்கும் திமுக கொடுத்ததாக சொல்லுவாங்க. 1000 கோடிக்கு மேலே பாஜக கொடுத்ததாக சொல்லுவாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பணம் வச்சுருப்பாங்க பாருங்க. அப்போ அவர்களுக்கு நிதியை உருவாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. இப்போ இதில் ஆதவ் தான் மிக பிரதானமான ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜயோடைய. அப்போ அவர் வந்து சொல்லுவார், ஏற்கனவே அவர் வந்து ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் பேசும்போது சொன்னார், மது விற்பனையை வந்து நாங்கள் வந்து தனியாருக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை தனியாருக்கு போகுமான்னு தெரியாது, அதன் மூலமாக பெரிய வருவாயை நாங்கள் எடுப்போம்னாரு. என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்லாம் தெரில, பொறுத்திருப்போம். கண்டிப்பாக பெரிய மாற்றங்களோடு அடுத்த கட்ட நகர்வை தாவேகா எப்படி முன்னெடுக்க போகிறது அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லாருக்கும் எதிர்பார்க்கிற $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு விடை கிடைக்குதா நீங்களும் பார்க்க போகிறீங்க, நானும் பார்க்குறேன். தொடர்ச்சியாக விஜயனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சரியாக இருந்தால் பாராட்டலாம். அது எங்கேயோ சறுக்குது அப்படின்னா சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சொல்லுவோம்.
எந்த விதமான வெறுப்பு இன்றி சமரசங்கள் இல்லாமல் அதை தொடர்ந்து செய்வோம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.